கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மீகா 7:8. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இயேசு உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். எல்லா இருளையும் கர்த்தர் வெளிச்சமாக்குவார். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கச் செய்வார். விடியற்கால வெளிப்பை ஏற்படுத்தின தேவன் நம்முடைய வெளிச்சத்தை எழும்பச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது நம்முடைய வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் நடந்து வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று லூக்கா 11:35 பார்க்கிறோம். நாம் வெளிச்சமாயிருந்தால் சத்தியத்திலே நடப்போம். நம் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அவருடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லும். அவருடைய மகிமை நமக்கு பின்னாலே காக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம். யாவருக்கும் நாம் வெளிச்சம் கொடுப்போம். நமக்குள்ளே இருக்கும் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்கச் செய்வார். உலகம் இருளில் கிடக்கிறது. நாமும் முற்காலத்திலே அந்தகாரமாயிருந்தோம். இப்பொழுதோ வெளிச்சமாயிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். மற்றவர்கள் இரட்சிப்பின் வழியை அடைந்திட நாம் வெளிச்சமாயிருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரிகளின் மூலம் நமது வெளிச்சத்தை மற்றவர்கள் காண்பார்கள். நமது வெளிச்சத்தை மூடி வைக்காமல் யாவருக்கும் வெளிச்சம் கொடுப்போம். நம்முடைய கர்த்தர் நம்முடைய எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவார். மீகா 7:8 வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.